ஏழாவது மாநில நிதி ஆணையத்தை அமைத்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அலாவுதீன் தலைமையில் 6 பேர் கொண்ட இந்த ஆணையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏழாவது மாநில நிதி ஆணையத்தை அமைத்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 6 பேர் கொண்ட இந்த மாநில நிதி ஆணையமானது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அலாவுதீன் இதற்கு தலைமை தாங்குகிறார். ஏழாவது மாநில நிதி ஆணையத்தை அமைத்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த ஆணையமானது பல்வேறு நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் நிதி நிலைமை குறித்து ஆய்வு செய்து மாநில அரசு வழங்கிட வேண்டிய நிதி பகிர்வு குறித்து உரிய பரிந்துரைகளை வழங்கும் என்று கூறப்படுகிறது. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அலாவுதீன் தலைமையில் 6 பேர் கொண்ட மாநில நிதி ஆணையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் அவினேஷ் வழங்க கேட்கலாம். அவினேஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். தமிழ்நாடு அரசு 7வது மாநில நிதி ஆணையத்தை அமைத்து அதற்கான 6 பேர் கொண்ட உறுப்பினர்களை கொண்டு ஆணையத்தை அமைத்திருக்கிறது. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அலாவுதீன் தலைமையில் 6 பேர் கொண்ட அந்த 7வது மாநில நிதி ஆணையத்தை தமிழ்நாடு அரசு அமைத்திருக்கிறது. இந்த ஆணையம் பல்வேறு நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் நிதி நிலைமையை குறித்து ஆய்வு செய்து அரசிற்கு வழங்க வேண்டிய நிதி பகிர்வு குறித்து உரிய பரிந்துரைகளை வழங்கிடும் என்றும் அரசு வெளியிட்டக்கூடிய அந்த குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வகுக்கப்பட்டுள்ள வகையில் தமிழ்நாடு அரசு அமைத்துள்ள இந்த ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களுடன் இந்த குழு என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அலாவுதீன் ஐஏஎஸ் தலைவராகவும், அலுவல் சாரா உறுப்பினராக திருப்பூர் மாநகராட்சியுடைய மேயர் தினேஷ்குமார், அதே போல உறுப்பினர்களாக 4 பேர் உறுப்பினர்கள் நியமித்து அரசு இந்த ஆணையத்தை அமைத்திருக்கிறாங்க. ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் கிராம ஊராட்சிகள், ஊராட்சி ஒன்றிய குழுக்கள், மாவட்ட ஊராட்சிகள், பேரூராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகள் ஆகியவற்றின் நிதி நிலைமையை ஆய்வு செய்து இந்த குழுவானது தன்னுடைய அரசுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த குழு அமைக்கப்பட்டதுடைய சாராம்சம். குறிப்பாக மாநில அரசு விதிக்கத்தக்க வரிகள், தீர்வைகள், சுங்கங்கள் மற்றும் கட்டணங்கள் ஆகியவற்றின் நிகர வருவாயினை மாநில அரசுக்கும் ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் இடையே பகிர்ந்து கொள்ளுதல், அத்தகைய வருவாயில் குறிப்பிடப்பட்டுள்ள உள்ளாட்சி அமைப்புகளிடையே அவற்றுக்குரிய பங்குகளை முறையாக பிரித்தளித்தல் உள்ளிட்டவை இந்த ஆணையத்தின் மிக முக்கியமான நோக்கமாகும். அதே போல ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய அல்லது அவைகளை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வரிகள், தீர்வைகள், சுங்கங்கள் மற்றும் கட்டணங்கள் ஆகியவற்றை தீர்மானித்தல், மாநில அரசின் தொகுப்பு நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்டுள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் 2027ஆம் ஆண்டு ஏப்ரல் 1 தேதியிலிருந்து தொடங்கும் 5 ஆண்டுகளுக்கு பொருந்தும் வகையில் இந்த ஆணையம் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் அறிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அரசு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.